வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம மோட்டரோலா H50 Fusion இந்த மொபைலோடைய யூசர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 21,000க்கு 8GB RAM 128GB வேரியன்ட் சேல்ஸில் இருக்குது. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபரும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக உங்களுக்கு சோனி லிட்டியாஸ் 700C அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அண்டு செக்மெண்ட் IP68 வாட்டர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 144 Hz POLED கர்வ்டு டிஸ்பிளே வித் Gorilla Glass 5. அதோட உங்களுக்கு டிஸ்பிளே 1600 nits பீக் பிரைட்னஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிப்செட் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7S Gen 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி வித் 68 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. மொபைலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 175 கிராம் தான் வெயிட் இருக்குது. அண்ட் ஆல்சோ டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் உங்களுக்கு Android 14 கிடைக்கும். 3 years OS அப்டேட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு க்ளீனான ஸ்டாக் Android ஃபீல்டில் ஒரு சூப்பரான ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் ஒரு சூப்பரான கேமரா மொபைலாகவும் இருக்குது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய யூசர் ரிவ்யூ வச்சு தான் நான் சொல்கிறேன், நானாக சொல்கிறது கிடையாது. ஓகே, இப்போ இந்த யூசர் ரிவ்யூ வரும். யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா, பேட்ரி, டிஸ்பிளே, டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 21,000 ப்ரைஸ் பாயிண்டில் பர்ஃபார்மன்ஸ் ஓகேவாக இருக்கும். பட் இட்ஸ் நாட் ஏ கேமிங் மொபைல். ஸோ ஒரு பெஸ்ட்டு கேமரா வேணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு டிஸ்பிளே, பெஸ்ட்டு டிசைனில் உங்களுக்கு ஒரு சூப்பரான கர்வ்டு AMOLED டிஸ்பிளேவோட லேட்டஸ்டான ஒரு மொபைல், அதுவும் மோட்டரோலா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் உங்களுக்கு வேணும்னா இந்த பர்டிகுலர் மொபைல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ 548 ரிவ்யூஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் மொபைலில் கையில் வாங்கி யூஸ் பண்ணுறது வேறு விஷயம். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ரிவ்யூவாக போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் ரிவ்யூ போடுறாங்கன்னா அது எல்லாத்தையும் நம்ம படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அது எல்லாமே நம்ம வந்து ஓவராலாக அந்த குவாலிட்டியும் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் நமக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே கேமரா லெவல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ மோட்டரோலா பார்த்திங்கன்னா இப்போ வர கேமராவில் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேமராவோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் எந்த விதமான லேக்குமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ டைனமிக் ரேஞ்சும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் மொபைல் வாங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான மொபைல் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவேன். அப்படி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான மொபைலில் உங்களுக்கு கேமரா குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், அண்ட் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனும் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் கேமரா குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த 548 ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் வந்து உங்களுக்கு கேமரா தான் ரொம்பவே சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட்டரோலாவில் ஒரு கம்மியான பட்ஜெட், அதாவது 20,000 21,000 இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா மொபைலாக நீங்கள் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் மோட்டரோலாவில் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைலை செலக்ட் பண்ணுங்கள் 21,000. இதை விட பழைய மொபைலை செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் மோட்டோ H50 Fusionனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கேமரா மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கேமரா இப்போ ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கு, அண்டு டிசைனும் மொபைல் ரொம்ப சூப்பராக இருக்குது. கேமராவோடைய அவுட்புட் ரொம்பவே பிரமாதமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஒரு 21,000 22,000 இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா மோட்டரோலா H50 Fusion ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இதில் இப்போ 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12,256 இப்போதைக்கு உங்களுக்கு கரண்ட்லி அன்அவைலபிள் அப்படின்னு தான் போட்டுருவாங்க. ஸோ 128 மட்டும்தான் இப்போதைக்கு சேல்ஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சேல் வரும்போது வீடியோ மேக் ரியரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமரா தான் இருக்குது. மெயின் கேமரா 50 MP அண்ட் அல்ட்ரா வைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா 13 MP கேமரா. ஸோ அதிலே நீங்கள் வந்து மேக்ரோவும் ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிற எல்லா கேமராவிலையும் நீங்கள் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் 5G பேண்ட்ஸ் எக்கச்சக்கமாக கொடுக்குறது இந்த மோட்டரோலா மட்டும்தான் நினைக்கிறேன். ஸோ 21,000 நீங்கள் அல்டர் சாய்ஸாக பார்த்தீங்கன்னா விவோவில் T2 Pro இருக்குது. பட் அது வந்து 1 year ஓல்டு மொபைல், அதாவது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 தான் கிடைக்கும். விவோவில் T3 பார்த்தீங்கன்னா 18,000 கிடைக்குது. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிஸ்பிளே அண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இருந்தாலும் அது 20,000க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ரியல்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரியல்மி
12 Pro அப்படிங்கிற 5G மொபைல் அவைலபிளில் இருக்குது. ஸோ இதுவும் பெஸ்ட்டு கேமரா மொபைல் தான். பட் இதில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2ஓட கம்மியான லெவல், அதாவது 6 Gen 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் தவிர மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த Realme 12 Pro கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். போக்கோ X6 5G மொபைலும் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு 18,500 கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான மொபைல் தான். பட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 தான் உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கும். அப்டேட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 14 கிடைக்கும். அதை தவிர மீது எல்லாமே இந்த மொபைலும் பெஸ்ட் டீல் தான். எதனாலன்னு கேட்டிங்கன்னா இதுவும் சேம் சிப் செட்டு Qualcomm Snapdragon 7S Gen 2 ப்ராசஸரில் ரன் ஆகுது. ஒரு பெஸ்ட்டான ஒரு டிஸ்பிளே, பெஸ்ட்டான இன்பில்ட் மெமரி எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்கள் ஹெவி கேமராக இருந்தீங்கன்னா அதே ஒரு 23,000 செக்மெண்ட்டில் போக்கோ X6 Pro ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ விவோவில் பார்த்த T3 மொபைல் பார்த்தீங்கன்னா IQ Z9 அமேசானில் இருக்கும். ரெண்டுமே ஒரே மொபைல் தான். அதே மாதிரி விவோவில் பார்த்த T2 Pro பார்த்தீங்கன்னா IQ Z7 Pro அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஒரே மொபைல் தான். ரெண்டுமே ஒரே ப்ரைஸில் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் இந்த Z7 Pro பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 13 தான் கிடைக்கும். இந்த விவோவில் T3 மொபைலும் IQ Z9 மொபைலும் லேட்டஸ்ட் மொபைல் உங்களுக்கு 18,000 கிடைக்கும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 14 கிடைச்சிரும். ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியண்ட் 21,000 ஒரு பெஸ்ட் மோட்டரோலா மொபைல். அதுவும் உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபீல்டில் 68 வாட் சார்ஜரோட IP68 ரேட்டிங்கோட. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான கேமரா மொபைலாக கிடைக்குது. ஸோ இதுதான் பெஸ்ட்டு சாய்ஸாக எனக்கு தோணுது. உங்களுக்கு இதை விட பெஸ்ட்டு சாய்ஸ் 21,000 கிடைச்சிது அப்படின்னா அது என்ன மொபைல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். OnePlusல Nord 3 அப்படிங்கிற 5G மொபைலும் 20,000 கிடைக்குது. பட் அது வந்து உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 13 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் உங்களுக்கு 30,000 மொபைல் 20,000 கிடைக்குது அப்படின்னும் போது இதுவும் வந்து பெஸ்ட் டீல் தான். பட் லேட்டஸ்ட்டான மொபைல் வாங்கும்போது நீங்கள் மோட்டரோலா H50 ஃபியூஷனை செலக்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.